தீர்த்தத்தை குடிச்ச அபிராமிக்கு மயக்கம் வருது. சாமியை கும்பிடுறப்ப பூசாரி சாமிக்கு பூஜையை நடத்துறாரு. பவானி சொல்றாரு, நாச்சியாரம்மா உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் வேற யாரும் இல்ல, இங்க நிக்கித உங்க மருமக துளசி தான். பரஞ்சோதி கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. பவானி துளசி கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு தாலிய வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறாரு. அபிராமி சொல்றாங்க, வேணாம் பவானி, அப்படி செய்யாத. பவானி, நான் கடைசியா சொல்றேன், வேண்டாம், தப்பு செய்யாத. துளசியும் வேண்டான்னு சொல்றாங்க பவானிய பார்த்து. பவானி தாலி கட்ட துடிச்சுக்கிட்டு இருக்காரு. தாலிய வச்சுக்கிட்டு நடந்து வர்றாரு. அபிராமி வேற வழி இல்லாம சாமியோட சூலாயுதத்தை வச்சு பவானிய அடிக்கிறாங்க. பவானி அந்த இடத்துலயே விழுகிறாரு. முழிச்சு பாக்குறாரு பவானி. அம்மனே வந்து நிக்கிற மாதிரி பவானிக்கு தெரியுது அபிராமிய பாக்குறப்ப. அபிராமி பவானிய காலால எட்டி உதைச்சு சூலாயுதத்தை வச்சு குத்துற மாதிரி பவானி நினைச்சு பாக்குறாரு. அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. நாளை சந்திப்போம்.